பாடல்னா ஆறுமுகம் 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 என்று போதி ஒவ்வொரு நாளும் வழிபாட்டுல பாட வேண்டிய பாடல். தினம் நீங்க பாடலாம். ரொம்ப எளிமையான பாடல். இந்த பாடல்ல அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நினைச்சு எப்படி திருநீர் பூசணுங்கிறதையும், முருகப்பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்யற விதத்தை பற்றியும், அப்படி அருள் செய்யலைன்னா முருகப்பெருமானை எல்லாரும் எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிறத அப்படி சிலேடையா கேட்கிற ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுடைய சந்தம் தானதன தனதா தான தானதன 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 தந்த தான தானதன 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 தந்த தான. இந்த பாடல் அப்படியே படிச்சு காட்டுறேன். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசன் என மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாக்குலம் இதேதெனவில் நாவிலுனை ஏவர் புகழ்வார்மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறுமே நீயவ வேளாணி நீலமயில் வாக உமை தந்த வேலை நீசர்கடோமடர்ந்து தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல் விடுமடங்கள் வேளா சீறி வரும் மாறவுணன் ஆவியினும் ஆனைமுக தேவ துணை வாசிகரை அண்டகூடன் சேருமழகார்பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே. இது 2 இசையில நீங்க பாடலாம். ஆறுமுகம் 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 என்று போதி இப்படியும் நீங்க பாடலாம். இன்னொரு இசை ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமயில் வாகன குகாசரவனாயனது ஈசனின மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாக்குலம் இதேதெனவில் நாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறுமே நீயவ வேளாணி நீலமயில் வாக உமை தந்த வேலே நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல் விடுமடங்கள் வேளா நீடுதனி வேல் விடுமடங்கள் வேளா சீறி வரும் ஆரவுணன் ஆவியினும் ஆனைமுக தேவ துணை வாசிகரை அண்ட கூடம் சேருமழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேருமழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே. வேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த பாடல் முதல் வழிய பாருங்க. திருநீர் நம்ம தினமும் பூசணும். முதல் விஷயம், திருநீர் பூசாம நம்ம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட நம்ம நெத்தியில திருநீர் இல்லாம இருக்கக்கூடாது. அந்த திருநீரை எப்படி பூசணுமா, முருகன் அடியார்கள் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆறுமுகம் அப்படிங்கிற வார்த்தைய 6 முறை சொல்லணுமா. அப்படி சொல்லி திருநீர் பூசணுமா. இது அருணகிரி சொல்றார். திருநீர் பூசும் போது ஆறுமுகம்ன்ற வார்த்தையை 6 முறை சொல்லி திருநீர் பூசணுமா. அப்படி பூசக்கூடிய அடியார்கள் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதம் ஏதுணையதென்று நாளும். அப்படி திருநீர் பூசக்கூடிய அடியார்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா இந்த திருநீர் பூசிய பொன் போன்ற திருமேனியரே வேலாயுதரே அழகிய நீலமயில் வாகனரே உமாதேவியின் திருப்புதல்வரே இதெல்லாம் அருணகிரி முருகப்பெருமான பாடினது. அந்த திருநீரை தரிக்கும் போது இந்த ஆறுமுகம் அப்படிங்கிற வார்த்தையை 6 முறை சொல்லணும். அவ்வாறு தரிச்சா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாம் நீங்குமா. பிணி அப்படிங்கிறது உடல் சம்பந்தப்பட்ட பிணி மட்டும் கிடையாது. இந்த உயிருக்கும் ஒரு பிணி உண்டு. பிறவி பிணி அப்படின்னு பேரு. எழுகடல் மணலை அளவிடன் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். இடர்னா துன்பம். இந்த பிறவியே துன்பம்ன்றார் அருணகிரி. அதனால
உடல் நோயும் நீங்குமாம், உயிர் நோயும் நீங்குமாம், ஆறுமுகா ஆறுமுகா ஆறுமுகான திருநீர் வச்சுக்கிட்டா. அது அருணகிரி சொல்றார். அப்படி சொல்லி திருநீர் பூசுறவங்களுக்கு இம்மை மட்டுமல்ல, மறுமையிலும் இறைவன் திருவருள் இருக்கு. பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதம் ஏதுணையதென்றார். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அது போல திருநீர் பூசிக்கிட்டா பெரும் தவம் செய்த பாக்கியம் உண்டாகுமா. அப்படிப்பட்ட அடியார்களுடைய திருவடியே என்னாலும் பற்றுக்கோடாக கொண்டு இருக்கணும். இது முக்தி அப்படின்னு நாம், அதாவது அந்த திருநீர் வைக்கும் போது முருகப்பெருமான நினைச்சாலே முக்தியாம். அருணகிரி சொல்றார், அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும். அப்படி திருநீர் பூசுற அந்த அடியார்களுக்கே நான் அடியானாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்ப ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த திருநீரு தான் சாலச் சிறந்த வழியாம். இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு திருநீரு தான் சாலச் சிறந்த வழியாம். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த திருநீருக்கு இவ்வளவு மகிமை இருக்குன்னு? எல்லாருக்கும் திருநீரை கண்டா ஏதோ அது சிவாலயத்துல முருகன் ஆலயத்துல கொடுக்கறது வாங்கி கொஞ்சமா நெத்தியில பூசிட்டு அப்படியே கீழே கொட்டிட்டு இல்ல அந்த செவத்துல பூசிட்டு வந்துட்டோம். ஆனா அந்த திருநீர்ல இருந்து ஒரு துளி ஒரு 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 சின்ன விஷயம் கீழே, ஒரு துளி கீழே விழுந்தா கூட 7 பிறவியில எருமை மாடா பிறப்போமா. நான் சொல்லல, 7 பிறவியில எருமையா பிறப்போமா. இப்ப நம்ம தானே எத்தனை கோவிலுக்கு போறோம், எவ்வளவு திருநீர் வாங்குறோம், அப்படி கொட்டி பூசிட்டு வரோமே. சிவபெருமானே திருநீர், திருநீரே சிவபெருமான். இதை நாம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு திருநீரை பார்த்தாலே ஒரு பயம் நம்ம மனசுல வரணும், ஒரு பக்தி நம்ம மனசுல வரணும். திருநீரை வாங்கும் போது பெருவாழ்வு வந்ததென பெற்றேன் அப்படின்னு நாவுக்கரசு சுவாமிகள் பாடுற. திருநீர் அப்படிங்கிறது நமக்கு பெருவாழ்வை தரக்கூடியதான். அப்படிப்பட்ட திருநீரை நாம எவ்வளவு சாதாரணமா கையாண்டுகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை நம்ம முதல்ல திருநீற்றின் தன்மை, அந்த தெய்வத்தன்மையை பார்க்கணும். திருநீரு, திரு அப்படின்னா தெய்வத்தன்மை, நீரு அப்படின்னா நீக்கிறது, வினைகளை எல்லாம் நீக்கிறது. இந்த தெய்வத்தன்மை நமக்கு எப்போ வருதோ அப்பவே நம்முடைய வினைகள் எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடுவானாம் இறைவன். அதனாலதான் அதற்கு திருநீரு அப்படின்னே பெயர். அந்த அழகிய திருநாமம் அதற்கு அமைஞ்சிருக்கு. ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது திருநீர். விபூதி, விபூதி அப்படின்னா பூதி அப்படின்னா ஐஸ்வர்யம். விபூதி இந்த சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கொடுக்கக்கூடியது, மேலான ஐஸ்வர்யத்தை நமக்கு தரக்கூடியது விபூதி, அதன் பெயர். அப்படிப்பட்ட திருநீரை நாம் அணியணும். முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு ஞான சம்பந்த குழந்தை பாடச்சொல்லு. அப்படிப்பட்ட திருநீரை நம்ம என்னைக்காவது வணங்கி இருக்கிறோமா? அதை வணங்கி நம்ம நெத்தியில வச்சிருக்கிறோமா? ஏதோ கொடுக்குறாங்க நெத்தியில பூசிக்கிறோம். ஆனா திருநீர் சாதாரண விஷயம் இல்லைங்க. அருணகிரியார் இந்த திருநீற்றுக்காகவே இந்த பாடலை வச்சிருக்கிறார். அவ்வளவு பெரிய விஷயம் திருநீர். நீங்க ஒவ்வொரு முறையும் நெத்தியில திருநீர் வைக்கும் போதெல்லாம் இந்த பாடல் நீங்க உங்க மனசுல வரணும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. அப்படி திருநீரை நெத்தியில பூசும் போது முருகனுடைய நாமத்தை உச்சரிக்கணுமா. முருகன் அடியார்கள் முருகா செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. அவனை வினை நெருங்கும் நினைக்கிறீங்க? கிடையாது, சுட்டெரிக்குமாம் வினைகள் எல்லாம் அவனுடைய திருநாமம். அதை இந்த அருணகிரி இந்த பாடல்ல நமக்கு சொல்ற. எல்லா நிலையினரும் அவசியமாக திருநீர் வச்சிருக்கணுங்க. எனக்கு என்னுடைய திருப்புகழ் வகுப்புல இத்தனை பேர் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சிறு வேண்டுகோள், யாருடைய நெத்திலும், குறிப்பாக குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட சரி, நெத்தியில திருநீர் அணிவிச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. திருநீர் நெத்தியில இல்லாம வெளியே ஒரு அடி கூட எடுத்து வைக்காது. திருநீரை பூசி இறைவனை நினைத்து திருநீரோடு வெளியில போங்க. அது உங்களுக்கு கவசம் போன்றது, உங்களை காப்பாற்றுற கவசம். அது திருநீரை எந்நிலையிலும் நம்ம தரிச்சிருக்கணும். அதனாலதான் திருநீற்றின் பெருமையை உணர்த்துறதுக்காகவே ஒரு உபநிடதம் இருக்கு. அதுக்கு பேரு பஸ்ம சாபாலம் அப்படின்றது பேர். பஸ்ம சாபாலம். அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வரி இருக்கு. எதிர் பஸ்மதாரணம் சிவகச்ச ஏகதா உபேஷ்ய
துவாதச ஹசஸ்ர பிரணவம் ஜபத்காவே தக்கத்தோ பவதி அப்படின்னு பேரு. இதுக்கு என்னன்னா, சந்நியாசியும் ஒருவேளை இந்த விபூதி பூசிக்கிறதுக்கு தவறுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சன்னியாசிங்க திருநீர் இல்லாம இருக்கக்கூடாது. ஆனா அது அப்படி ஒருவேளை இருந்துட்டா, அப்படி தவறிட்டாங்க அப்படின்னா, அந்த திருநீர் பூசாம மறந்துட்டாங்க அப்படின்னா, உபவாசம் இருந்து பிரணவ ஜபம் 12000 அப்பாவம் நீங்கி பரிசுத்தனாக கடவன். அப்ப பாருங்க, ஒரு முறை திருநீர் பூசுறதுக்கு மறந்துட்டாலே உபவாசம் இருக்கணும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் திருநீரை பூசணுங்கிறது இல்லையா? முப்போதும் திருநீரு அணிஞ்சிருக்கணும். எந்நேரம் குளிக்கிறதுக்கு முன்னாடி திருநீர் அணியணும், குளிக்கிறதுக்கு அப்புறமும் திருநீர் அணியணும். சிலர்லாம் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி திருநீர் அணியக்கூடாது அப்படின்ற சந்தேகம் இருக்கும். கிடையவே கிடையாது. காலையில எழுந்தீங்களா, சுவாமியை நினைச்சிங்க, சுவாமியை மனசுல நினைச்சு முருகா இல்ல சிவபெருமான நினைச்சுக்கோங்க. மந்திரமாவது நீர் வானவர் மேல நீர் பாடுங்க, பாடி திருநீர் பூசுங்க. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் பாடுங்க, பாடி திருநீர் பூசுங்க. அதுக்கு பிறகு குளிங்க, குளிச்சுட்டு மறுபடியும் திருநீர் வைங்க. அப்படி திருநீர் இல்லாம நெத்தி இருக்கவே கூடாது. அதனால அருணகிரியார் அப்படி சொல்றார். சிவபெருமான் எக்காலமும் நீங்காது நின்று நிறுத்தம் புரியும் நடனசாலை எது அப்படின்னா, முப்போதும் திருநீர் அணிஞ்சு பஞ்சாட்சர ஜபம் புரியும் அன்பர்களுடைய திருவுள்ளம். இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ நேரம், திருநீர் பூசுங்க திருநீர் பூசுங்க திருநீர் பூசுங்கன்னு சொன்னேன். அப்படி திருநீர் பூசுனா என்ன நடக்கும்? சிவபெருமான் நமக்குள்ளே எழுந்தருளுவானாம், நம்மோடே இருப்பானாம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நாம சின்னதா ஒரு செயல் செய்ய போறோம், திருநீரை எடுத்து சிவசிவா முருகான்னு சொல்லி நெத்தியில வைக்க போறோம். அப்படி நெத்தியில வச்ச காரணத்துக்காகவே அவன் நம்ம கூடவே தங்குறானே, அவன் எவ்வளவு பெரிய வள்ளல் இல்லையா? அவன் எப்படிப்பட்ட கருணையாளன் இல்லையா? அதனால திருநீர் அப்படிங்கிறது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இறைவனே திருநீர். அதனால அதை தினந்தோறும் அணிஞ்சு கொள்ளுங்க. இப்ப திருநீர் வாங்குறதுக்குன்னே ஒரு முறை இருக்குங்க. திருநீர் வாங்குறதுக்கு, திருநீரை அணிஞ்சுக்கிறதுக்கு இப்படி எல்லாம் நிறைய ஆகம விதிகள் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, பரவாயில்லை. அப்படி அந்த அந்த கட்டை விரலும் மோதிர விரலும் இணைந்து திருநீரை எடுக்கணும். அப்படி அப்படி எடுக்கிற அதுக்கு பேரு, அந்த அந்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா நந்தி ரூபம். அதாவது இடபக்குறி அப்படி வரும். அவ அப்படி எடுத்து அந்த கட்டை விரலால மோதிர விரல்ல இருந்து நடுவிரல் ஆள்காட்டி விரல் இந்த 3த்துக்கும் தேய்க்கணும். அப்படி தேய்ச்சிட்டு அப்படியே 3 விரலால நெத்தியில பட்டணும். இதுதான் திருநீர் பூசணும். எங்களுக்கு ஆகமம் எல்லாம் தெரியாதுங்க, எப்படி அணிஞ்சுக்கணும்லாம் தெரியாது, தேவையே இல்லை. இதை மட்டும் செய்யுங்க. கட்டை விரலுங்கிறது இறைவன்ங்க, இறைவனை குறிக்கக்கூடியது கட்டை விரல். இந்த ஆள்காட்டி விரல் தான் வந்து நாமன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆள்காட்டி விரலை இறைவனோட செலுத்துறோம். அங்க இருந்து அப்படியே நம்முடைய இந்த ஆணவம் கண்மம் மாயை இதுக்கெல்லாம் பூசி இந்த திருநீரை பூசும்போது நம்முடைய மும்மலங்கள் அகன்று இறைவனுடைய திருவருள் கிடைக்கும்ன்றதான் விஷயம். அப்படி நாள்தோறும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி என்னுடைய மானம் உம்முடையதே அப்படின்னு சொல்லி சொல்லி இறைவன் திருவடியவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் இருக்காங்கல்ல. இப்ப நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். ஏறுமயில் வாகன குகாசரவனா எனது ஈசன் என மானமுனது என்று மோதும். மயில் மீது வரக்கூடிய முருகப்பெருமானே சரவணா, எந்நேரம் சதா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அடியார்கள் இருக்காங்கல்ல, என்னுடைய எல்லாமே நீதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த அடியார்களுடைய அந்த ஏழை அடியார்களுடைய துயர நீ தீக்கல அப்படின்னா, அவங்களுடைய கஷ்டத்தை நீ போக்கல அப்படின்னா, உன்னை இந்த வேதங்கள் தான் என்ன சொல்லும்? யாரு உன்னை எப்படி பாராட்டுவாங்க? எல்லாரும் மறைன்னா வேதம். ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. எல்லாரும் உன்னை என்னப்பா சொல்லுவாங்க? இந்த வேதம்லாம் உன்னை எப்படி போற்றி புகழும்? நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறுதட்டும் பெருமாளேன்னு அருணகிரி பாடினார். வேதத்திற்கெல்லாம் பொருளாக நிற்கக்கூடிய முருகா, அடியார்களுடைய துயர் தீக்கலைன்னா உன்னை அந்த வேதங்கள் தான் என்னையா சொல்லும்? உன்னை உயர்ந்தவர்கள்லாம் உன் புகழ் பாடுவாங்களா? உன்னை பத்தி என்ன பேசுவாங்க அப்படின்னு அருணகிரி கேட்கிறார். ஏவர் புகழ் வார்மறையும் என் சொல்லாத, நீரே மூவர் தேவாதிகள் தம்பிரான் அப்படின்னு தெய்வ சிகாமணி என்றும் எல்லாம் கடந்த இறைவன் என்றும்
சமயாதீதன் என்றும் ஓலமிடுகின்ற அந்த வேதங்கள் உன்னை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்கிறார். அதனால அடியார்களுடைய ஏழை அடியார்களுடைய துயரை தீர்த்துரு. அப்படிலாம் உனக்கு நல்ல பேர் எல்லாம் கிடையாது. ஏன்னா வேதங்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து பேசுது, உயர்ந்தோர்கள் எல்லாம் உன்னை பாராட்டி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நீ அடியார்களுடைய துயர் தீர்க்கலன்னா அது உனக்கு அழகா இருக்குமா? இருக்காது. அதனால அடியார்களுடைய துயரை அவங்க வேண்டும் போது தீர்த்துரு. அவங்க துயர் படக்கூடாது. நமக்காக கருணையோடு பாடப்பட்ட அற்புதமான திருப்புகள். இந்த பாடலை பாடுனா வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கவலை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. உலகத்துல கவலைன்னு இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலும் கவலை உண்டு. அந்த கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான பாடல் இந்த பாடல். அதுக்கு அடுத்து இன்னொரு வரி வைக்கிறார். நீருபடு மாழை பொறு மேனியவ வேளாணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே. ஏன்னா மடம்னா அறியாமை, கல் அப்படின்னா தோண்டி எடுத்து நீக்குகின்ற, வேல்னம்னா ஞானம். இந்த அடியனுடைய தீவினை கூட்டங்கள் எல்லாம் அடியோடு நீங்கிற மாதிரி வேல் படைய கொண்டு பெருமானே என்னுடைய வினையெல்லாம் மலை போல இருக்குப்பா. நான் என்ன 1-2 வினையவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? மலை போல கூச்சி வச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய பாவத்தை எல்லாம் எல்லாத்தையும் இந்த வினைகளெல்லாம் அறுத்துடு, உன் வேல் படை கொண்டு உடைச்சிரு, வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னு கந்தர் அனுபூதியில பாடினார். வேலுண்டு வினை இல்லை, வேலுண்டு வினை இல்லை. அவன் வேலை வழிபட்ட பிறகு நமக்கு எதுக்கு வினை பத்தின கவலை? எந்த வீட்டுல வேல் வழிபாடு இருக்கோ, எந்த வீட்டுல முருக வழிபாடு இருக்கோ, எந்த வீட்டுல திருப்புகள் இருக்கோ, அவங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லைங்க. எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப சமீபத்துல ஒரு வகுப்புல ஒரு அம்மையார் கேட்டாங்க, அம்மா இந்த செய்வினை ஏவல் பிள்ளி சூன்யம் இதெல்லாம் இந்த காலத்துலயும் இருக்கா அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு அது மேல நம்பிக்கை இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அந்த அம்மா சொன்னாங்க, எப்படிம்மா நீங்க இதை சொல்றீங்க? பாசிட்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கும், தெய்வ வழிபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது இது போல ஒரு பிளாக் மேஜிக்கும் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் இருக்கலாம், ஆனா நான் யார வழிபாடு செய்யறேன் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறேன் தெரியுமா? சக்தியையும் சிவனையும் ஒரு சேர இணைத்திருக்கக்கூடிய சக்தி வேலை, ஞான வேலை கையில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை, கந்த கடவுளை வழிபாடு செய்யறவனா. அப்படிப்பட்ட எனக்கு ஏவலாவது வில்லியாவது சூன்யமானது ஒண்ணும் கிடையாது. எனக்கு அது மேல முதல்ல நம்பிக்கையே வரல. அவ்வளவுதான் விஷயம். கந்த கடவுளை எவர் ஒருவர் சிந்தையில் நினைக்கிறார்களோ அவருக்கு எந்த வினையும் வராது. அதான் இந்த பாடலுடைய அற்புதமான விளக்கம். அதனால சதா இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. முருகப்பெருமானுடைய திருவருளை நினைச்சு நினைச்சு அவனுடைய திருவடிக்கு ஏங்குங்க. முதல்ல அவன் நமக்கு அருள் செய்வான். அடுத்து சீறி வரும் ஆரவுணன் ஆவியினும் ஆணைமுக தேவர் துணை வாசிகரை அண்டர். சீறி வரும் ஆரவுணன் ஒரு காலத்துல இந்த இந்திரன் அசுரர் குலத்தெல்லாம் அழிக்கிறான். அதனால இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்றாங்க, சுக்கிரருடைய ஆலோசனைப்படி தன்னுடைய அசுர குலம் ஓங்க வேண்டும், வளரணும். அதனால வசிஷ்டருடைய மரபுல வேதாந்த பராங்கதரும் ஞான பானுவுமாகிய மாகதர் அப்படின்னு பாராட்டப்படக்கூடிய ஒரு தவ முனிவர் தவம் செய்யற இடத்துக்கு போயிட்டு அவரோட கூடி தகவுடைய ஒரு மகனை பெரு அப்படின்னு சொல்லிட்டு விபூதை அப்படின்னு ஒரு அசுர கன்னிகையை அனுப்பி வைக்கிறார். இந்த விபூதை மேருமலை சாரல்ல போயிட்டு உக்கிரமான தவத்தை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மாகத முனிவரை பார்த்து, வடவாக்கினி அணைக்கும் மேகம் உளதோ, அதாவது அவங்கள பார்த்து பயந்து நெருங்கி மயக்க முடியல, அவங்களுடைய தவத்தை பார்த்து நெருங்கவே முடியல அந்த அசுர குலத்து பெண்ணால. அப்படி இப்படிப்பட்ட பெருந்தவரை நெருங்கவோ மயக்கவோ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரை குறித்து தவம் செய்ய முடிவெடுத்துட்டாங்க அந்த அசுர குல பெண். தவம் செய்தாவது நான் எண்ணியதை முடிப்பேன் அப்படின்னு துணிவு கொண்டு சிவமூர்த்தியை குறித்து அந்த முனிவருக்கு எதிராகவே தவம் செய்கிறா அந்த பெண். அவருடைய தவத்தின் பயனாக நெடுங்காலத்திற்கு பிறகு அங்க ஒரு ஆண் யானை பெண் யானையோடு புணர அதனை மாகத முனிவர் கண்டு மனம் அதாவது சபலம் அடையுது. பேர்பட்ட முனிவர்களும் சபலம் அடைந்திருக்கிறார்கள். இந்த இது உண்மை.
அப்ப இந்த காமத்தினால இவங்க விபுதை அப்படிங்கிற பெண்ணை நோக்கி அவளை பெண் யானையாக செய்து ஆண் யானையாக புணர்கிறார்கள். இப்பதான் கயமுகன் அப்படின்னு இவங்க 2 பேருக்கும் கயமுகன் அப்படின்னு ஒரு அசுரன் தோன்றுகிறான். இந்த விபுதை ரோமங்கள்ல இருந்து பல கோடி அசுரர்கள் தோன்றாங்க. ஏன்னா இவ மாயை அசுர குல பெண். மாகதர் முன்னை அறிவு கொண்டு வருந்தி தவம் மேற்கொண்டார். இப்போ மறுபடியும் என்ன ஆச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு மறுபடியும் தவத்துக்கு போயிட்டார். அப்ப அவளுடைய வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. அவளால ஒரு அசுரன் தோன்றணும். அந்த அசுரனுக்கு பலமாக பல கோடி அசுரர்கள் அவருடைய ரோமத்துல இருந்து வராங்க. இந்த கயமுகாசுரன் அவங்களுடைய அந்த அசுர சேனைகளோட எல்லா தேசங்களுக்கும் போறான். மனிதர் உட்பட எல்லா உயிர்களையும் வதைக்கிறான். இந்திராதி இமையவர்கள் கூட இவனை பார்த்தா பயப்படுறாங்க. எல்லாரும் இவனை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ இந்த அசுரனை பார்த்து ரொம்ப பயந்து அந்த ஏன்னா சுக்கராச்சாரியாரில் தான் ஏவப்படுறான் இந்த கயமுகன். அதாவது தேவர்களை வஞ்சிக்கிறதுக்காக. ஏன்னா தேவர்களால அசுர குலமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சுக்கராச்சாரியாரால ஏவப்படுறான். இந்த கயமுகன் என்ன பண்றான், மேருவின் சாரல இருந்து காமாதியரு பகைவரை வென்று 5 எழுத்தை ஓதி உறுதியான நிலையில் நின்று சிவபெருமான வேண்டி பெரும் தவம் செய்யறான். சாதாரணமா இல்ல, தம்முடைய எல்லா எண்ணங்களையும் 5 புலன்களையும் அடக்கி 5 எழுத்தை ஓதி தவம் செய்யறான். தவத்தினாலே சிவத்தை அடைய முடியும். சிவபெருமானுக்கு நீ தேவன், நீ அசுரன், நீ மனுஷன், நீ மிருகம், நீ ஆடு, நீ கோழி அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. சிவபெருமானுக்கு எல்லா உயிர்களும் ஒன்றே. நீ மனுஷனா இருந்தாலும், நீ ஆடா இருந்தாலும், நீ கோழியா இருந்தாலும், நீ பன்னியா இருந்தாலும், நாயா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு முன்னாடி. அவன் பிரிச்சு பார்க்க மாட்டான். ஏன்னா எல்லா உயிர்களிடத்தும் இருக்கக்கூடிய ஆன்மா அந்த பரம்பொருளிலிருந்து வந்த ஆன்மா. இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் அந்த பரமாத்மாவோடு சேர வேண்டும். அதுதான் உலகம், அதுதான் பிரபஞ்சம். அதனால அவனுக்கு பெருசு எதுவுமே கிடையாது. இப்போ அசுரன் தவம் செய்யறான், சிவபெருமான் அருள் செய்யறான். இப்போ இதே போல அவன் பல்லாண்டு காலம் தவம் செய்யறான். அவனுடைய தவ நிலையை கண்டு பதங்கள் அழிந்தனமா. தேவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கிறாரு. அப்படிப்பட்ட தவம் செய்யறானா. இவனுடைய உறுதி தன்மை எவ்வளவு பெருசு அப்படின்னா, அவனுடைய அந்த தவ வலிமையினால அந்த தீயில, அதாவது தீ மூட்டி அந்த தீயில நின்று 10,000 ஆண்டுகள் கடும் தவம் செய்யறான் நெருப்புக்கு மத்தியில. அவனுடைய தவத்தினுடைய வலிமையால வைர மணி போல மிளறுகிறானாம். தவம் அதிகரிக்க அதிகரிக்க வைர மணி போல மிளறுகிறானாம். சிவபெருமான் அவனுடைய தவத்திற்கு இறங்கி வரார். விடை மீது காட்சி தருகிறார். கயமுகனும் சிவபெருமானை வணங்கி நிற்க, கண்முதற் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் யாது வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். என்னையா வரம் வேணும், உனக்கு இவ்வளவு கடுமையா தவம் செய்யற? கயமுகன் உடனே கேட்கிறான், ஐயனே சிவபெருமானே, எந்த ஆயுதத்தாலும் சாகா தன்மையும், திருமாலாலும் பிரம்மனாலும் தேவர்களுக்கு தேவனாக இருக்கக்கூடிய இந்திரனாலும் எல்லா தேவர்களாலும் எல்லா உலகங்களிலும் என் ஆணை சக்கரம் நான் வச்சதுதான் சட்டம். யாராலும் என்னை எதுவும் செய்யக்கூடாது. ஒருவேளை பிறர் சூழ்ச்சியால் அடியேன் இறந்தால் கூட இன்னொரு பிறவி இல்லாத பேரருள் தா அப்படின்னு. அவனை அசுரனா இருந்தாலும் அவரை பாராட்டணும்ல. இவன் கேட்கறது, யாராலும் எனக்கு மரணம் இருக்கக்கூடாது, திருமாலாலையும் இருக்கக்கூடாது, பிரம்மனாலையும் இருக்கக்கூடாது, எந்த ரூபத்திலும் எனக்கு மரணம் இருக்கக்கூடாது. ஒருவேளை, ஏன்னா மரணமில்லாத வாழ்க்கையை அசுரர்கள் பெற்றுவிட்டால் அப்போ இந்த உலகத்தினுடைய நிலை என்ன? அப்ப எப்பவுமே இறைவன் ஒரு வரத்தை கொடுக்குறான்னா அந்த வரத்தை வச்சு அவன் வாழ கத்துக்கணும், பிறரையும் வாழ வைக்கணும். அந்த வரத்தை வச்சு இன்னொருத்தனை சீண்டி இன்னொருத்தனை அழிச்சான்னா அந்த வரமே அவனை அழிச்சிடும். அதனால அந்த வரத்தினுள்ளேயே சூழ்ச்சியையும் இறைவன் கொடுப்பான். அதனால இவர் ரொம்ப தெளிவு. யாரு? கயமுகன் ரொம்ப தெளிவா என்ன சொல்றான், ஒருவேளை யாராவது சூழ்ச்சி செஞ்சு என்னை கொன்னுட்டா என்னுடைய பிறவி இருக்கக்கூடாது, மறுபடியும் நான் பிறக்க கூடாது, பிறவி இல்லா பேருதா அப்படின்னு கேட்க. அவன் அல்லவா தவ வலிமை மிக்கவன். இப்ப கயமுகாசுரன் அவன் கேட்ட வரத்தை சிவபெருமான் கொடுத்துட்டார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அசுரனுக்கு.
அந்த சந்தோஷத்துல நிலை தடுமாறுறான். நான் பெரிய வரவன், என்ன அழுகை அவனும் கிடையாது. இன்னைக்கு நடக்கிறது அதுதான். கடவுள் கொடுக்கிறான், கொடுக்கிறத வச்சு வாழ தெரியல. அவன் கொடுக்கிறத வச்சு நீ வாழ, உன்னை சுத்தி இருக்கிறவங்கள வாழவை, பிறருக்கு நல்லது செய். உன்னால ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியும்னா செய், இல்லையா கெடுதலாவது செய்யாம இரு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு பதவியோ ஒரு பொருளோ ஒரு 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 மேல் ஒரு வர்க்கத்துக்கு போன உடனே எல்லாரையும் வந்து துச்சமா நினைச்சு தீங்கு செய்யறது, இது இன்னைக்கு நிறைய நடக்க ஆரம்பிக்குது. இதையேத்தான் அன்னைக்கு அசுரர்களும் செய்தார்கள். அடுத்தவனுடைய மனதை புண்படுத்தி அடுத்தவனுடைய குடியை கெடுக்கிற யாரா இருந்தாலும் அசுர குலத்தார் தான். அசுரனும் அவனும் வேற வேற இல்லை. அசுர குணம் அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்? தனக்கு கிடைத்த அந்த வரத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் இப்படிதான் பண்றான். இப்போ அசுரர்கள் எல்லாம் அவனை சூழ்ந்துக்கிட்டேன்னா இவனுடைய பவர் அதிகமாகுது. கதை கொஞ்சம் பெருசுதான், இருந்தாலும் கொஞ்சம் கேளுங்க. இப்போ அசுர தட்சன் அப்படிங்கிற அசுர தட்சனை கொண்டு மதங்கமாபுரம் அப்படிங்கிற ஒரு நகரை உருவாக்குறான். அங்க இருந்து அரசாட்சி செய்யறான். அசுரேந்திரன் மகளாகிய விசிந்திர காந்தி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான். அதுக்கு பிறகு கவின் மிகும் காரிகளுடன், ஏன்னா அந்த காலத்துல மனைவி அப்படிங்கிற ஒருத்தி இருந்தாலும் கூட பல பெண்களோட இவங்க இருந்திருக்கிறாங்க. அதிலும் இவன் குறிப்பாக அசுரன். இப்படி எல்லாம் இருந்துகிட்டு கொடுங்கோல் ஆட்சியை செஞ்சுக்கிட்டு வரான். தேவர்கள் முனிவர்கள்னு எல்லாருக்கும் ஊறு செய்யறான். இந்த கொடுமையெல்லாம் ரொம்ப நாள் தாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனை அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியல. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாங்க, சுவாமி, இப்படி ஒரு அசுரனுக்கு இப்படி வரத்தை கொடுத்துட்டீங்களே, எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? அதனால இவனை அழிப்பதற்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்போ சிவபெருமான் என்ன செய்யறார்? ஒரு சமயம் உமையம்மையாரோடு திரு நந்தவனத்துல உலாவி முடிவுல ஒரு சித்திர மண்டபத்திற்கு போறார். அம்பிகை அங்க இருக்கக்கூடிய ஓவியங்களை பார்த்துக்கிட்டே வராங்க. அரணாரது ஆணையால அம்மண்டபத்தினுடைய ஒரு பிரணவை எழுத்து இரு வடிவு கொண்டு யானைகளாக தோன்றி, இந்த விஷயம் மட்டும்தான் விநாயகர் எப்படி தோன்றினார் அப்படிங்கிறதுக்கு உண்மையான செய்திங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதைதான் ஞானசம்பந்தர் பிடியதன் உருவமை அப்படின்ற பாடல்ல சொல்றார். அதனால இந்த செய்தியை நல்லா கவனிங்க. அரணாரது ஆணையால அந்த மண்டபத்துல இந்த பிரணவை எழுத்த பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அப்படியே அம்பிகை அரணாரை நோக்கி இது என்ன அப்படின்னு கேட்கும்போது பெருமான் சொல்றார், உமையே, எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஓர் எழுத்தை நீ இச்சித்து பார்த்தமையால் இது நேர்ந்தது அப்படிங்கிற. காட்சி மாத்திரத்துல இதனை செய்தற்குரிய உன்னுடைய மாட்சிமையே அன்றி வேறு அறிய வல்லார் யார்? உனது திருவருட்செய்கை மறைகட்கும் எட்டதாதாகும் அப்படின்னு கூறுற. அந்த அந்த பிரணவ வடிவம், அந்த யானைகள் இரண்டும் முன்போல பிரணவமாயின. அப்போ அந்த 5 கரங்களையும் 3 கண்களையும் தொங்குகின்ற வாயினையும் சந்திரனை தரித்து அந்த சடையையும் யானை முகத்தையும் உடைய ஒரு புதல்வர் அங்க தோன்றுகிறார். அப்போ சிவபெருமானும் பார்வதி தாயாரும் அங்கே யானை உருவத்திலேயே இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த யானை முகத்தினோடு ஒரு குழந்தை தோன்றும். இதுதான் வரலாறு. நீங்க ஞானசம்பந்தருடைய அந்த பாடலை படிச்சு பாருங்க. நாம எத்தனையோ செய்திகள் சொல்லலாம். அம்பாள் வந்து சந்தனம் பிடிச்சி வச்சா, மஞ்சள் பிடிச்சி வச்சா, சிவபெருமான் வந்து உள்ள போக அலோட் பண்ணல, எல்லாம் பிற்காலத்துல வந்த செய்திகள். முதல்ல விநாயக பெருமான் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். பிரணவ பொருள், பிரணவம். அந்த உருவமே விநாயக பெருமான். பிரணவத்தின் உருவமே விநாயக பெருமான். அப்படிதான் இருப்பார் அவர். இப்படிதான் அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது. இப்ப இப்படி ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை என்ன பண்ணுது? அம்மையப்பரை வணங்கி நிக்குது. உடனே அம்மையப்பர் அவர்களுக்கு ஆசி கொடுக்குறாங்க. எந்த கருமத்தை தொடங்கும் போதும் உன்னை வணங்குவாராயின் அக்கருமத்தை விக்னமின்றி முடித்து தாங்க. உன்னை வழிபடாதவர் கருமத்திற்கு விக்னம் செய்குதி அப்படிங்கிறார். விநாயக பெருமான வழிபாடு செய்யாம எந்த செயலும் செஞ்சு முடிக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் நாம எல்லா காரியங்களுக்குள்ளும் போறோம். சிவபெருமான வழிபாடு செய்யணும்னா கூட முதல்ல விநாயகர் துதி. விநாயகர் வழிபாடு கட்டாயம் உண்டு. அது சிவபெருமானே கொடுத்த வரம். அதனால அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் இன்னைக்கு வரைக்கும். இப்போ இவரு விநாயகர் என்ன பண்றாரு? திருக்கையிலையில அந்த பூதகணங்கள் சூழ இருக்கிறார்.
இந்த இதுக்கப்புறம் திருமால் முதலிய தேவர்கள் எல்லாம் வந்து விநாயக பெருமான வழிபாடு செய்றாங்க. இந்த மாதிரி ஒரு அசுரன் இருக்கான், அவனை வதச்சி எங்களுக்கு அருள் செய்யணும். தேவர்கள், திருமால், பிரம்மன் எல்லாரும் வராங்க. இதை கேட்டு அவனிட்ட தகாத குற்றங்களை செஞ்சு வருந்தினோம் அப்படின்னு முறையிடுறாங்க. விநாயக கடவுள் சொல்றார், பயப்படாதீங்க, நான் இருக்கேன். கதிரவன் போர் பிரகாசிக்கும் அசலன் என்பவன் மீது ஏறி பூதர்கள் சூழ போர்க்களம் சென்றார் விநாயக பெருமான். அந்த கயமுகாசுரனை எதிர்த்து போருக்கு போறார். இந்த பூதசேனைகள் அசுர சேனையோடு போரிடுது. கயமுகன் சினந்த கயமுகனுக்கு கோபம் வருது. கனை மழை, அதாவது வில்லு ஏந்தி கனை மழையாக பொழிகிறானாம். பூதகணங்களை எல்லாம் அழிக்கிறானாம். விநாயக கடவுள் கயமுகனை எதிர்த்து போர் புரிகிறார். அவனுடைய வில்லை அறுத்து அவனுடைய படைக்கலங்களை எல்லாம் அழித்து அசுர சேனைகளை எல்லாம் மாய்க்கிறாராம் விநாயக பெருமான். கயமுகன் மீண்டும் மறுபடியும் வந்து விநாயகர் கிட்ட போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எப்படையாலும் மாளாத வரம் பெற்றுள்ள இந்த அசுரனை எப்படி நம்ம அழிக்கிறது? அது அவனுடைய உடம்பை அழிக்க முடியல. அப்போ சுவாமி என்ன செய்யறார், தம்முடைய திருக்கோடி ஒன்றை முறித்து, என்னன்னா அவருடைய அந்த பல்லு இருக்குல்ல, தந்தம் சொல்லுவாங்க, அந்த தந்தத்தை ஒன்னை முறிச்சு அவன் மேல போடுறார். அவனுடைய உடம்பு பிளந்து நன்னீர் கடலில் மூழ்கி பெருமான் கரத்தில் அமர்ந்தது. அந்த அசுரன் தலைவன் மயங்கி விழுந்தான். அவனுடைய மார்பு பெருகி உதிர வெள்ளம் நதி போல பெருகுது. அருகில் இருக்கக்கூடிய காட்டுல பறந்தமையால் அவ்விடம் இன்னைக்கும் திருச்செங்காடு, செங்காடு அப்படின்னு பேரு. இதுக்கு ஒரு வரலாறும் உண்டு, திருச்செங்காடு. அப்ப சிவபெருமானுடைய வரத்தால சாகாவரம் பெற்ற கயமுகாசுரன் ஒரு பெருச்சாளி வடிவம் கொண்டு போறான். கோபாக்கினி சிந்தி விநாயகரை கொல்ல வரான். ஐங்கர பெருமான் அருள் மழை சிந்தி நமக்கு வாகனமாக இருப்பாயாக அப்படின்னு அதுக்கே அருள் செஞ்சு ஆரோகணித்துக் கொள்கிறார். அதை கண்ட தேவர்கள் பூமழை சிந்தி போற்றுகிறார்கள். இப்படி விநாயக கடவுள் உயிர் சிந்திய பூதர்களை எழுப்பி திருக்கைலாயத்துக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் கணபதியை வணங்கி நிற்கிறாங்க. எல்லாரும் இறைவனை போற்றி புகழ்கிறாங்க. அப்படி இந்த கயமுகாசுரனை ஆனைமுக பெருமான் கயமுகாசுரனுக்கு ஆனைமுக பெருமான் அருள் செய்த இந்த விஷயத்தை தான் சீறி வரும் ஆரவுணன் ஆவியினும் ஆனைமுக தேவதுணை வாசிகரி அண்டகூடம்னு பாடுற. சேருமழை ஹார்பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே. இந்த பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கும் வரதராஜர் யாரு? முருகப்பெருமான். ஓம் பக்தாபீஷ்ட வரதாய நம, ஓம் ஆச்சிதேஷ்டாத்தாய வரதாய நம, கலியுக வரதன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு ஸ்தோத்திரங்கள் உண்டு. அப்போ முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சா எல்லாரையும் வழிபாடு செஞ்ச மாதிரி கடைசியா வந்து முடிக்கிறார். இப்படிப்பட்ட விநாயக பெருமானின் தம்பி முருகன். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் எல்லா தேவர்களையும் எல்லா இறைவனையும் வழிபாடு செஞ்சதுக்கு சமம். அப்படி இந்த பாடலை பாடி முடிக்கிறார். இந்த ஒரே ஒருவரை சீறி வரும் ஆரவணன் ஆவியினும் ஆனைமுக தேவதுணை வாசிகரி அண்டகுடம். இது கொஞ்சம் பெரிய கருத்து, அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆச்சு. வழிபாடு அப்படிங்கிறது எதற்காக இருக்கணும், இறைவனை நாம எப்படி வழிபாடு செய்யணும், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய அற்புதமான பாடல்.